ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் கம்பு முறுக்கு கிறிஸ்பியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வீட்டிலையே செஞ்ச அந்த கம்பு மாவு யூஸ் பண்ணி தான் இந்த முறுக்கு செஞ்சேன். கம்பு மாவு எப்படி செய்யணுங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கம்பு முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கம்பு மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் கடலை மாவு, 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை கொஞ்சம் மெல்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றா நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து ஒரு சாஃப்டான டவ்வாக இதை ரெடி பண்ணிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் முறுக்கு ஈஸியாக பிழிய வரும். இப்போ இந்த மாதிரி சாஃப்டாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ட்ரை ஆகாமல் இருக்கு. அது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சிடலாம். இப்போ நான் ஸ்டார் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ முறுக்கு பிழியிற அச்சில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து முறுக்கு பிழியிற அச்சில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாழை இலையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் முறுக்கை பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு 3-4 முறுக்கு செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ அதோட எண்டெல்லாம் ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க முறுக்கை பேட்ச் வைஸ் போட்டு கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் மீடியம் ஹீட்டில் வச்சு 2 சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பபிள்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக குறைஞ்சி பொன்னிறமானதும் நம்ம முறுக்கை எடுத்துடலாம். இப்போ பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சி முறுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சு. ஸோ இப்போ நாம் இதை எடுத்துக்கலாம். இப்போ கிறிஸ்பியான டேஸ்டியான கம்பு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நான் கம்பு மாவு யூஸ் பண்ணி கம்பு கொழுக்கட்டை, கம்பு அடை, அப்புறம் கம்பு இனிப்பு கூழ் இந்த ரெசிபீஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. விருப்பப்பட்டால் கிளிக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.